Hello friends, so Oppo வந்து பாத்தீங்கன்னா Oppo A96ங்கற ஸ்மார்ட்போன் இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட்போனோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம பார்க்க போறோம். இத அன்பாக்ஸ் பண்ணி இப்போ ஓபன் பண்ணிருக்காங்க. இத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மிஸ் வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க இந்த ஸ்மார்ட்போன் அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Oppo A96 ஓட பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ்ல இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒயிட் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, அண்ட் ரீடிங் மெட்டீரியல் டாக்குமெண்டேஷன்ஸ் தந்திருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண. நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். கடைசியாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிளும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனி ஃபினிஷ் டிசைன் தந்திருக்காங்க. நல்லா லைட்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். ஓப்போ எப்பயுமே டிசைனில் நல்லாவே பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் நல்லா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இங்கே பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பாடி தான். அண்ட் இங்கே சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சைட் கார்னர் பஞ்சோல் டிசைனை டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.59 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே தராங்க. எல்சிடி பார்த்தீங்கன்னா எல்சிடி பேனல் தான், AMOLED கிடையாது. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2412 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 600 நிட்ஸ்க்கான பிக் பிரைட்னஸ் இருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து AMOLED பேனல் எடுத்துகிட்டு வரல. AMOLED தந்திருந்தால் இன்னும் பெட்டராக வந்திருக்கும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லா டீசெண்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிஸ்பிளே பற்றியும் கருத்துக்கள் வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 16 மாதங்களோட செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க 2.4 அப்பேச்சரில். செல்ஃபி கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080 வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டூவல் ரியர் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமராஸோட எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க 1.8 அப்பேச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் தந்திருக்காங்க 2.4 அப்பேச்சரில். டோட்டல் இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் ரியர் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ரியர் கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் 1080 வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கேமராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தரல, அது கொடுத்துருக்கணும். இந்த பட்ஜெட்டில் இவங்க அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்கணும், பட் இவங்க எடுத்துகிட்டு வரல. ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கேமராஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 33 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 33 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்க யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸ் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா கலர் OS 11.1 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android லெவல் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 680 ப்ராசர் தராங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஒரு 6nm பில்ட் பண்ண ஒரு ப்ராசர். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4G ப்ராசர். இந்த ஃபோனோட ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா Adreno 610க்கான ஒரு ஜிபியூ தந்திருக்காங்க. இங்கே ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. 2 சென்சார் எப்படி இருக்காது நீங்களே பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா IP4Xக்கான டஸ்ட் ப்ரூஃப் தந்திருக்காங்க, அண்ட் IP5Xக்கான வாட்டர் ப்ரூஃபும் தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 191 கிராம் வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,990 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஓப்போ வந்து ஆஃப்லைன் சீரிஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றியும் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு. இந்த ப்ரைஸுக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இல்லையா அதுவும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் மாதிரி நீங்கள் இன்ஸ்டாலாம் பார்க்கணும் வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இப்போ பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.